இது இப்போ நம்ம பார்க்குற இது வந்து குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும். இப்போ நம்ம பார்க்குற இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க பழங்குடியினரோட சித்திரச்சீட்டு, டார்க் கார்டு, டெக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 43 கார்டு தான் இருக்கு டோட்டலாகவே. வேற ஒன்றுமே இருக்காது. 43 கார்டு தான் இருக்கு, கிடையாது. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு கார்டாக எடுத்து இதனோட பலன் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் யாருமே வந்து கேள்வி அனுப்புவது பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு கார்டும் என்ன எப்படி எடுக்கிறது என்னங்கிறத அதை பற்றி பார்ப்போம். இப்போ இது ஆரக்கிள் கார்டு, டாரட் டெக்கர். நாம நேற்று பார்த்தது டாரட் டெக்கர். இப்போ நம்ம பார்த்தது ஆப்பிரிக்க பழங்குடி ஆரக்கிள் கார்டு. ஆப்பிரிக்க பழங்குடி வச்சு அதை அவங்க வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா, எப்படி எடுக்கிறது, இதுக்கு என்ன பலன் சொல்றது, எப்படி பலன் சொல்றது சொல்லி பார்க்கணும். நான் ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டுல என்ன மீனிங், அந்த கார்டுக்கு என்ன மீனிங் சொல்ல கேள்வி சொல்ல போறதுல அந்த கார்டுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. யாருக்காவது கேள்வி இருந்தா, வரவங்க யாருக்காவது கேள்வி இருந்தா பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார்டு சம்பிரதாயம், கற்றுக்கொள்ளுதல், 2 விஷயத்த. இது என்னன்னா சம்பிரதாயம், என்னத்தை கத்துக்கிறீங்க, பழமையான விஷயங்கள், ஃபேமிலி ஹிஸ்டரி, அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுடைய அனுபவங்கள். ஏன்னா அந்த காலத்துல ஏதாவது கத்துக்கணும்னா கம்ப்யூட்டர் வர வரைக்கும், கம்ப்யூட்டர் மொபைலும் வர்ற வரைக்கும் எதையாவது கத்துக்கணும்னா நீங்க பெரியவங்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு யாரையும் தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது. குடும்பத்துல பிறகுறீங்க, ஆட்கள் கிட்ட தான் கத்துக்க முடியும். அதிகபட்சம் புத்தகங்கள் இருந்து கத்துக்க முடியும். கம்ப்யூட்டர் மொபைல் வரதுக்கு முன்னாடி கத்துக்கிற விஷயமா எது இருக்குன்னா ஆட்களும் புத்தகங்களும் 2 சாய்ஸ் தான். புத்தகங்கள் இருந்து கத்துக்கிறது தான் நம்ம பள்ளிக்கூடத்துல மெயினா வச்சோம். அதனாலதான் புத்தகங்கள் தான் கத்துக்க முடியும்னாலதான் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. ஸோ பெரியவங்கள், அனுபவம் வாய்ந்த பெரியவர்களும் ரொம்ப சமுதாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கு, அவங்க தான் பயணம் போயிருப்பாங்க. நீங்க 20 வயசுல பயணம் போயிருக்க முடியாது, கையில காசு இருக்காது, பயணம் போற அளவுக்கு அப்ப அனுபவம் இருக்காது. இப்போ ஒரு 40 வயசுக்காரர் 50 வயசுக்காரர் வீட்டுல இருக்கிறாங்கன்னா, 60 வயசுக்காரர் வீட்டுல இருந்தாங்கன்னா அவர் எல்லா பயணம் போயிருப்பாரு. பயணம் எப்படி போறது, என்ன பண்றது, அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் அனுபவத்தில் துணை கொண்டு புத்தகத்துல படிச்சதையும் கொண்டு அவங்க வந்து நம்ம கைடு பண்ணுவாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்ததுனால அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்தது. ஆனா இந்த ஜெனரேஷன்ல மொபைலும் கம்ப்யூட்டரும் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க எங்க போறதுனாலும் மேப் போட்டா வந்தது, எந்த ஊருக்கு படிச்சுக்கலாம். அப்படி வந்து புத்தகமும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. கம்ப்யூட்டரையும் இதையும் மொபைலையும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச போதும் வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லைங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அனுபவத்துக்கு கொடுத்த மரியாதை நம்ம கத்துக்கணும்னா அவங்க மரியாதை கொடுத்தா கட்டாயம் மரியாதையும் இல்லாம போயிடுச்சு. அதனால சமுதாயம் முன்னாடி என்ன பண்ணாங்க, தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, முன்னாடி என்னென்ன பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட அவசியம், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் பெருசா இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி இருந்தா இப்படி பண்ணுவாங்களா, போறதா இப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும், நம்ம குடும்பத்துல யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆட்கள் கிட்ட இருந்துதான் 90% விவரத்தை நம்ம வாங்க. அப்போ ஆட்கள் மூலமா சம்பிரதாயம் எப்படி பண்ணணும்னு பல தலைமுறை மூலமா சொல்லி வச்சதும் சமுதாயங்களும் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா நீங்க
எப்படி இருக்கணுங்கிறது வீட்டுக்குள்ள வரும்போது கால கழித்தா வரணும். அதே மாதிரி இது பண்ணும்போது கை கழுத்து ஜாப் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் வழி வழியா நம்மளுக்கு வந்ததுதான். இந்த பக்கம் கொஞ்சம் அதே மாதிரி தினமும் குளிக்கணும், ஏன்னா வாரம் ஒரு தடவை வெண்ணெய் குளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பாருக்காரனை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணும்போது குளிச்சா தினமும் குளிக்கிறோம், ஆனா எண்ணெய் வச்சு குளிக்கிறது அது அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற சம்பிரதாயங்களை நம்ம மதிக்கிறது. அதே மாதிரி ஆட்கள் இருந்து கத்துக்கிறது நம்ம மதிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கத்துக்கணும், சமுதாயத்தை கத்துக்கணும். அப்போ இந்த கற்றுக்கொள்ளுதல் வந்தா ரெண்டு விஷயத்துக்கு இந்த கார்டு குறிக்குது. இந்த கார்டு என்ன குறிக்குதுன்னா, இது நீங்க எதையாவது கத்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிற நேரம். நீங்க யாராவது ஒருத்தர் கூட இருந்து அவங்க என்ன செய்யறாங்களோ அதை கத்துக்கிற நேரம். நம்மளுக்கு நம்பிக்கையூற்ற ஆளுகளோட சேர்ந்து இருந்து அவங்க என்ன செய்யறாங்கிறதுல இருந்து வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை கத்துக்கிற நேரம். அதே மாதிரி நம்ம குடும்பமாகட்டும் இல்லை ஊராகட்டும் எதுவாக இருந்தாலும் இதை வந்து நம்ம வழி வழியாக சம்பிரதாயமா என்ன கடைபிடிச்சு வரோம், அதை சம்பிரதாயத்தை பத்தி கத்துக்கிற நேரம். அப்படி அதை கத்துக்கிற நேரம் அப்படிங்கிறது இந்த கார்டு நமக்கு குறிக்கும். ஸோ இந்த கார்டு வந்தா எதையாவது நீங்க கத்துக்கிற நேரம். அதே மாதிரி உங்களுக்கு கத்துக் கொடுக்குற குருவோட, ஆசிரியரோட, குருவோட நீங்க பழகி உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்க பல விஷயங்களை கத்துக்கிற நேரம். ஊர்ல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சமுதாயங்களை பத்தி கத்துக்கிற நேரம். அதே மாதிரி உங்க அந்த கூட இருக்கிற ஆள் உங்களுடைய தன்னம்பிக்கையை எச்சுப்படுத்துவாங்க குறிக்கிற கார்டு. ஸோ இதான் இந்த கார்டு குறிக்கும். ஸோ இப்படிதான் இதுக்கு ஆப்பிரிக்கன் இப்படிதான் பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு கார்டுலயும் ஒரு 3 கார்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்குங்கிற ரெஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ இது முதல் கார்டு. தினமும் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். ஸோ அதில் உங்களுக்கு அது என்ன, ஏன் நான் டார்க் கார்டு முக்கியமா சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு இதை பத்தி கத்துக்கணும்னு ஆசை இருக்குன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கிளாஸ் அடிப்படை கிளாஸ் இருக்கு, மேல்நிலை கிளாஸ் இருக்கு, உயர்நிலை கிளாஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம தினமும் ஒரு பேசுவோம். இன்னைக்கு நாளைக்கு பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்த இப்போ வரைங்கிறத சொல்லுவேன். இன்னைக்கும் இது இருக்கு, நாளைக்கும் நான். ஸோ இருக்கிறவங்க யாராவது பார்க்கணும்னா பார்க்கணும். பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கார்டு வந்து மாற்றம், சங்கராந்தி மாற்றம். ஒரு சங்கராந்தினா புது வருடம்னு அர்த்தம். ஸோ புது வருடத்துல நீங்க மாற போறீங்க. முதல்ல மாறி இருக்கீங்க, நல்லா வளர்ந்துருக்கீங்க, மாறி இருக்கீங்க. நான் இப்படி சூப்பரா மாறி இருக்கேன், உங்களை நீங்களே திருப்பி நேரம். மாற்றம் இன்னும் பல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். அது பூரா நல்ல மாற்றங்களா வரக்கூடிய நேரம். அதான் இதுக்கு நேரம். ஏதாவது கேள்வி இருந்தா வந்தீங்கன்னா கேளுங்க. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். லைவ் சேட் போகும்போது நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த டயத்துக்கு வாங்க, வந்து உள்ள வந்து உங்களுக்கு இருக்கிற கேள்வி கேளுங்க. நான் இப்பவே நான் வந்து கால் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்க போஸ்ட் போட வேண்டியதோ இது பண்ண வேண்டியதோ இல்லை. நீங்க அப்படியே இந்த 3 to 4 வந்து போயிடலாம். ஓகேவா? அடுத்த கார்டு இன்னும் ஒரு கார்டு எடுப்போம். இந்த ஆப்பிரிக்க பழங்குடி கார்டுல இருந்து அப்புறம் அடுத்த கார்டு.
கொண்டாட்டம். இது இது உனக்கு கிடைச்சிருக்க அத்தனைக்கும் நன்றி சொல்லி விழா எடுத்து கொண்டாட வேண்டிய நேரம். கொண்டாட்ட சூழ்நிலை வரும். விழா பங்கெடுக்கிற சூழ்நிலை வரும். இது வரைக்கும் நீ கிடைச்சிருக்க அத்தனை, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிருக்க அத்தனைக்கும் நன்றி சொல்லி கொண்டாடலாம். இதான் இந்த விழாவுடைய அர்த்தம். அடுத்து வேற கார்டு பார்ப்போம். இது வேறொரு கார்டு. இது எது குறிக்குதுன்னா, இது இந்த கார்டு மனச்சிறை. நீங்க சிறையில் அடைபட்டுட்டீங்க. அதாவது மனங்கிற சிறையில உங்களுடைய சொந்த கருத்துக்கள்னால நீங்க கட்டப்பட்டு சிறையில் அடைபட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க இந்த தண்ணியில உங்க முகத்தை பாக்குற மாதிரிதான் நீங்க உங்க சொந்த உலகத்துல பாத்துட்டு இருக்கீங்க. வழிய உண்மையிலேயுமே அந்த கட்டு உங்க மனசுலதான் இருக்க வழி உண்மையா இல்லை. உண்மையா உங்க மனசால நீங்களே உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுல இருக்கு, வேற ஒண்ணு. ஸோ இதான் வந்திருக்கு கார்டு. இது ஒரு கார்டு. அடுத்த கார்டு பார்க்கலாம். இது வேர்கள். ஸோ இப்போ நீங்க தொடர்றது செய்யற விஷயமோ அல்லது செய்ய வேண்டிய விஷயமோ அல்லது நீங்க போக வேண்டிய இடங்களோ, நீங்க எந்த விஷயத்துக்கு சொல்றீங்களோ அந்த விஷயத்துல நீங்க வேற நோக்கி போகும்போது இது குறிக்குது. வேர்களை நோக்கி நீங்க நகரணும்போது இது குறிக்குது. ஸோ மேல்தளத்துல சுத்திட்டு இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய பிரச்சனையுடைய அடியாளம் என்னன்னு வேறு வரைக்கும் போய் பாருங்க. அதாவது அடுத்து நீங்க பார்க்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட சடங்கு செய்யப்படுகிறது இந்த கலப்பு. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கு. அதற்காக தான் இந்த விஷயத்தை செய்யறீங்கிறது இந்த கலப்பு. ஸோ இப்படி பார்க்குற இதுக்கெல்லாம் நீங்க ஈஸியா நீங்க பலன் சொல்ல முடியும். இப்படி பலன் சொல்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்னுடைய கிளாஸுக்கு வாங்க. அடிப்படை வகுப்பு, உயர்நிலை, மேல்நிலை வாங்க. ஸோ என்னென்ன கார்டு என்ன நான் உங்களுக்கு போட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி இங்க பாக்குறவங்க என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ கார்கார்டை பத்தி போடுற வீடியோ அத்தனை உங்களுக்கு வரும். வந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நாம் பார்க்க போறது பிராணிகள் சித்தம். ஒவ்வொரு கார்டும் எப்படி பலன் சொல்றோம்னு பார்த்துட்டீங்க. காடுங்கிறது இது நம்ம இங்க அவங்க வந்திருக்காங்க. ஸ்டீவர்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லலாம். பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிராணிகள் சித்தச்சீட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்.
இதுல பாத்தீங்கன்னா கழுகு. கழுகு எதுக்கு வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது அது வந்து அடியில ம், இதுல ஒரு எலி கூட அது வந்து தெளிவா பாத்துரும். அதனால பாத்தீங்கன்னா ம், print ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு வரேன். ரைட்டா? கொஸ்டின் கேக்குறாங்க, நான் பதில் சொல்றேன். மேடம், இப்ப நீங்க வந்து பிரிந்த கணவன் நீங்களும் ஒண்ணு சேர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு கார்டு எடுப்போம். அதுக்கு எஸ் வருதா நோ வருதா என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒண்ணு சேருவீங்க சார் மேடம். ஒண்ணு சேருவீங்க. பிரிந்த கணவன் நீங்க ஒண்ணு சேருவீங்க. ஏன்னா நீங்க நமது நேர்மையானவர், கௌரவம் மிக்கவர், வெற்றிகள், ஆசைகள், அந்த தாய்மொழி எல்லாமே நீங்க நல்லா இருக்கீங்க. என்னன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். அவர் வந்து சேர்றதுக்கு தாமதமாகும். இது இல்லை, அவருக்கு வந்து கண்டிப்பா திரும்பி வந்துடுவாரு. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். என்னன்னா ஒரு நாட்கள் இப்ப மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு மே ஜூன் மாசத்துக்குள்ள வந்துடுவாரு. ஜூன் மாசத்துக்குள்ள வந்துடுவாரு. மே மாசம் தாண்டி ஜூன் மாசத்துக்குள்ள வந்துடுவாரு. கண்டிப்பா வந்து எடுத்த காரணங்கள் தாமதம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்க இப்போ நினைச்சு கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சுக்கணும் சேருவாங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும் போட்டிருக்கு, எடுத்த காலம் தாமதம். ஆனா குறைஞ்ச 2 மாசத்துக்கு குரு மாறுற வரைக்கும், குரு பயிற்சி ஆறுற வரைக்கும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஜூன் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டோன்ட் வரி. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு போற. தேங்க்யூ மேடம். நம்ம இடையில இது பண்ணும்போது இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. அதனால வேற டார்கெட் எடுத்து வேற சொல்லிட்டேன். அவங்க கணவர் பிரிஞ்சு போனவங்க வருவாரான்னு கேட்டாங்க. இதுதான் நான் பண்ண சொன்னேன். இப்ப நாம பார்த்தது கழுகு பார்த்தோம், தொலைநோக்கு பார்வை. அது எவ்வளவு உயரத்துல கழுகு பறந்துட்டு இருந்தாலும் கீழே கரையில ஒரு எலி தெளிவா தெரியுற அளவுக்கு தொலைநோக்கு பார்வை. அந்த மாதிரி விலகி நின்று தொலைநோக்கு பார்வை அவங்க பார்வை பார்க்கணும், வாழ்க்கையை பார்க்கணுங்கிறது அந்த கழுகு காட்டுல வருது. அந்த மாதிரி பிராணிகளை வச்சு பார்க்கலாம், ஆப்பிரிக்கன் வச்சு பார்க்கலாம், அடிப்படையான உருவான முதல் உருவான ரைடோவேட் டாட் வச்சு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ 3 கார்டு எப்படி எடுக்கிறதுன்னு நான் பார்த்துருக்கோம். வேற யாருக்காவது கேள்வி வரும்போது இந்த கார்டை எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம இவங்களோட கேள்விக்கு பார்த்தது வந்து ரைடோவேட் டாட். இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஓஷோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாட்னு ஒரு டாட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 60 கார்டு தான். ஒவ்வொரு கார்டும் ஒரு கதையை சொல்லும். அந்த கார்டை இப்ப நம்ம பார்க்க போறது அதுல ஒரு கார்டு எடுத்தா என்ன கதை சொல்லுங்க.
ம், என்னன்னா என்ன கதை? ஈஸியான கதையை தேடுறேன் நான். ஈஸியான கதையா தேடுறேன். எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கதை கொஞ்சம் பெருசா இல்லாம கொஞ்சம் சிறுசா ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும். அதனால பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஒப்பிட்டீங்கன்னா அதை போல ஒரு நரகத்துக்கு வழி எதுவுமே கிடையாது. நீ வேணுங்கிறதுனாலதான் எக்ஸிஸ்டன்ஸ் வாழ்க்கை வந்து உன்னை படைச்சிருக்கு. நீ தேவையில்லை வேற யாராவது வேணும் அப்படின்னா வாழ்க்கை அவங்க படைச்சிருக்கும். இல்ல உங்களோட மனைவி ஆகட்டும், சூழ்நிலை ஆகட்டும், இல்ல குழந்தைகளாகட்டும், என்ன சூழ்நிலை நீங்க இருக்கீங்களோ அந்த சூழ்நிலை தான் நீங்க இருக்கணும்னு வாழ்க்கை முடிவு பண்ணிருக்கு. நீங்க தான் வேணுங்கிறதையும் முடிவு பண்ணிருக்கு. ஸோ அந்த சூழ்நிலை வேற ஆளை வைக்கணும்னாலும் வேற உங்க மனைவிக்கு வேற கணவனை அதுக்கு நீங்க வாழ்க்கைட்ட சேர்த்து வச்சிருக்கலாம். அல்லது உங்க குழந்தைகளுக்கு உங்களை தவிர வேற அப்பாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதனால நீங்க தான் வேணும். அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். அதனால நாம குறைவு, நம்ம தாழ்மை கொள்ளவோ இல்ல நான் உயர்ந்த பஞ்சதோ கிடையாது. இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் நான் இருந்தாகணும்னு வாழ்க்கை முடிவு பண்ணிருக்கேன். அதை நம்ம வாழ்றோம். இந்த தெளிவோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா 90% அதை பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்தவன் எப்படி இருக்கான்னு பாக்காதீங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே ஏற்றத்தாழ்வுகளும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கு. ஆனா எல்லா கேள்வியுமே காமன் கொஸ்டின் பேப்பர் இல்லை. எல்லாமே கஸ்டமைஸ்டு செப்பரேட் கொஸ்டின் பேப்பர். ஒருத்தருக்கு இருக்கு கொஸ்டின் பேப்பர், இன்னொருத்தருக்கு எழுத முடியாது. ஒருத்தருக்கு எழுதுற எக்ஸாமை இன்னொருத்தர் எழுத முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேள்வி, தனித்தனி கொஸ்டின் பேப்பர், தனித்தனி சிலபஸ். அதனால இன்னொருத்தரை பார்த்து நீங்க காப்பி அடிக்க முடியாது. இன்னொருத்தரை பார்த்து நீங்க பொறாமையும் விட முடியாது. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மட்டும்தான். இது வரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறது இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க தான் அதை எழுதியாகணும். வேற யாரும் இது பண்ண முடியாது, எழுத முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால யாருக்கு யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்க இல்லை. இவங்களோட இவங்க சிறப்பானவங்களும் இல்லை, இவங்களோட இவங்க மோசமானவங்க இல்லை. எல்லாரும் சேர்ந்துதான், எல்லாம் சேர்ந்துதான். இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, உயிர்ப்பு தன்மை இருக்கு. அந்த உயிர்ப்பு தன்மை தான் எல்லாத்தையும் செயல்படுத்தும். அந்த உயிர்ப்பு தன்மை ரொம்ப எல்லார் மனித தன்மையா இருக்கு. அதைத்தான் நான் வந்து கடவுள்னு சொல்றோம், வாழ்க்கைன்னு சொல்றேன். என்ன பேர் வேணுமோ அதை சொல்லியிருக்கேன். ஆனா மனசுல மீறின தன்மையா அதுதான் வந்து செயல்பட்டு, அதுதான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கு. எப்ப நீங்க வந்து கர்ப்பப்பைக்குள்ள முந்திட்டு வந்து உள்ள நுழைஞ்சு வின் பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க செலக்டட். அதனால தாழ்மனப்பான்மை கொள்ளவோ இல்லை எனக்கு வாழ்க்கை வேண்டாம்னு முடிவு பண்ணவோ, வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பேசவோ எதுவும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வாழ்க்கை நடந்துக்கிறது கிடையாது, தனிப்பட்ட விதத்தில் நடந்துக்கிறது கிடையாது. அதனால நீங்க வாழ்க்கைக்கு எப்போதுமே வேணும். அதனாலதான் உங்க உயிரோட எப்ப வாழ்க்கைக்கு உங்களுக்கு வேண்டாமோ அடுத்த செகண்டே உங்களுடைய மூச்சு நிறுத்தக்கூடிய சக்தி எல்லா வினாடியுமே வாழ்க்கைக்கு இருக்கு. ஸோ நீங்க மூச்சு விட்டு இருக்கீங்கனால நீங்க தேவைப்படுறீங்க. அதனால நம்ம இதெல்லாம் ஆக்சிடென்ட் போதும், ஒரு கல்லு தடி கொடுறது போதும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போதும் உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டப்பட. இதே மாதிரி கஷ்டங்களும் அப்படின்னா, கஷ்டங்கள்ங்கிறது மனசுக்கு தானே வழி, நமக்கு அதனால இப்ப கதைப்போம். ஜப்பான்ல சமுராய்ங்கிறவங்க பெருமையுள்ள போர் வீரர்கள். நம்ம ராஜபுத்தர் இவங்க சொல்ற இந்த ராஜஸ்தான்ல இருக்க ராஜபுத்தர்கள் மாதிரி பயங்கரமான பெருமை உள்ளவங்க. அவங்க ஒரு ஜென்குரு அந்த மாதிரி ஒரு போர் வீரன் வந்து சமுராய் போர் வீரன் வந்து ஒரு குருவை பார்க்க மாட்டான். அந்த சமுராய் ரொம்ப புகழ்பெற்றான். அவன் குருவை பார்த்தப்போ அவர் ரொம்ப உயரத்துல இருக்க மாதிரியும், அவர் ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரியும், இவன் ரொம்ப தாழ்ந்து இருக்க மாதிரியும்
இவன் சண்டை போட்டு இருக்க மாதிரியும் அவன் ரொம்ப அன்பாவும் கருமையாவும் இருக்கிற மாதிரி. நான் ரொம்ப கீழே இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன், தாழ்வு உணர்றேன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நார்மலா தான் இருந்தேன். நான் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு அவன் சொல்றான். அப்ப நான் பல முறை மனசு செஞ்சிருக்கேன், ஆனா பயத்தை ஃபீல் பண்ணதே இல்லை. நான் இப்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். குரு பொறு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றாரு. அடுத்த நாள் பூரா நாள் முழுசும் அவங்க மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. காத்திருக்காங்க. சாயங்காலம் தான் எல்லாரும் போறாங்க. அதுக்கப்புறம் என்னோட கேள்வி பதில் சொல்றீங்களான்னு சம்பளை கேட்கிறேன். வெளியவான்னு கூட்டு போயிட்டு மரம் பக்கத்துல இருக்கிற மரங்களை காட்டணும். பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு அதுல குட்டைய மரத்துக்கும் வளர்ந்துக்கிற மரத்தையும் உயரமா வளர்ந்துக்கிற மரத்தையும் காட்டுறாரு. இந்த மரங்கள் ரெண்டுமே குட்டையா இருக்க மரம் மஞ்சரி, உயரமாக மஞ்சரி என் ஜன்னல் வளர்த்துருக்கு பல வருஷமா இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த மரத்தை பார்த்து இந்த மரம் தாழ்வு கொள்றது இல்லை. அந்த மாதிரி மோசமா ஃபீல் பண்றேன். உயரமான மரத்தை பார்த்து குட்டையான மரம் ஃபீல் பண்றது, குட்டையான மரத்தை பார்த்து உயரமா இருக்க மரம் ஃபீல் பண்றது இல்லை. அவ கம்பேர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணாதான், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க 20 எல்லாம் வருது. நீங்க கம்பேர் பண்ண நிறுத்திட்டீங்கன்னா உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ, நீங்க என்ன உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ, நீங்க என்ன பண்ணணுமோ அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நீங்க வாழ முடியும், வேற வாழ்க்கை மாற்ற முடியாது. அதனால மற்றவங்களோட ஒப்புறதை நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ, எப்படி கிடைச்சிருக்கோ அதை நல்லா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே தேவைதான். இவங்க தேவையில்லாத விஷயம் இங்க எதுவுமே கிடையாது. இதுவும் தேவை, அதுவும் தேவை, அதுவும் தேவை, இதுவும் தேவை, எல்லாமே தேவைதான். அதனால ஒரு நட்சத்திரம் எவ்வளவு தேவை. அதனால நீங்க உங்க வேலைக்கே வாழ்றீங்கதான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு முக்கியம், நீங்க என்ன வேலை செய்யறீங்க, இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க முக்கியமானவரா இல்லையா, அரசாங்க அதிகாரியா இல்லையா, பிரதமரா இல்லையா, அதெல்லாம் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா, கரெக்ட், அவ்வளவுதான். அதோட சரி, உங்க வாழ்க்கை வாழ்றதோட உங்க வேலை முடியும். எல்லாமும் வேணும் தான், எல்லாரும் வேணும் தான். உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்தா இருக்கும். சிங்கிள் பல் ஆஃப் பால் தான். இட் இஸ் நாட் அன் ஒவ்வொருத்தர் தனித்தனியா எல்லாம் இல்லை. தனித்தனியா இல்லாம ரவுண்டா இருக்கும்போது யாருக்குமே யாருக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை அவங்க வாழ்றாங்களாங்கிறது தான், முழுசா வாழ்றாங்களாங்கிறது தான் கணக்கு. அவங்களோட தனித்தன்மை என்னங்கிறத பொறுத்து அங்க எதுவும் மாறுறதில்லை. நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்க, எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க. எதுவும் பண்ண வேண்டியதில்லை, எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங். நாம எதுவும் புதுசா பண்ண வேண்டியது இல்லைங்கிறது தான் ஆன்மீகம். ஸோ இதுதான் அந்த கதை. அந்த மாதிரி சமுராய் ஒப்பிடல் பத்தி கேட்டப்ப அந்த மரத்தை காட்டி ஒப்பிடுறது